நம்ம எந்த ஒரு மலை கோயிலுக்கு போனாலும் இதை நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஏறும்போது என்ன பண்ணணும்னா இப்படி ஜிக்ஸாக்காக நம்ம வந்து ஏறணும்னா நம்மளுக்கு வந்து கலப்பு தெரியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். அந்த கஷ்டமாக இருக்குமான்னு நினைக்கிற நேரத்துலேயே நம்ம பெருமாள் வந்துட்டு அவரோட வழியை காமிச்சிட்டார். குடிடா. இது வந்துட்டு என்ன ஒரு பிரசித்தி பட்ட ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த அறிவு பலகை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனுமன் வந்துட்டு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அதோட ஒரு பகுதி தான் இந்த மலையை வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நிறைய தம்பி உன் பேர் என்னடா? சாமுவேல். சாமுவேல் தானே? ஆமாம். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 6th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்டா? எந்த ஸ்கூலு? ஆப்பூர் ஊராட்சி ஒன்றிய கவர்மெண்ட் ஸ்கூல். நல்லா படிக்கணும். சரி, ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கங்க. வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டரில் ஆப்பூர் ஊராட்சியில் பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்துட்டு இப்போது சுமார் ஒரு 500 படிக்கட்டுகள் இருக்குது இந்த மலையில். வாங்க மக்களே, நம்ம வந்துட்டு நம்ம பயணத்தை தொடருவோம். ரொம்ப இந்த படிக்கட்டுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை. வாங்க தொடருவோம். படிக்கட்டு நல்லா நட்டையாகவே தான் இருக்குது. ஆனால் ஏறத்துக்கு சிரமமாக இல்லை. இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பாருங்கள், நம்ம சிட்டி வியூ அட்டகாசமாக இருக்குல்ல. இது சிட்டி வியூ இல்லை, இது ஒரு ஊராட்சி தான், சின்ன ஊராட்சி. அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகமாகவே தான் இவ்வளோ நேரம் ஏறிட்டு இருந்தேன். அந்த சந்தேகம் வந்து இதாகிருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கல்லில் வந்து பெருமாளோட நாமம் போட்டிருக்கு. அப்போது கரெக்டு தான். ஏன் டவுட் ஆகிட்டுன்னா, இப்போது இங்கே ஏறும்போது முன்னாடி ஒரு அறிவிப்பு பலகை மாதிரி இருந்தது. இன்னொருத்தவங்களாம் வீடியோ போடும்போது, என்னடா நம்ம வரும்போது அந்த பலகையே காணுமே, ஒருவேளை வேறு எதுவும் கோயிலுக்கு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஜெர்க் ஆகிட்டு அது இப்போது க்ளோஸ் ஆகிட்டு. இந்த படிக்கட்டு வந்து ரொம்ப சவால் நிறைந்த படிக்கட்டு அது மாதிரிலாம் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் இல்லாமல் இந்த மலையில் வந்து வானரங்க கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டைம் இப்போ தாங்க காலையில் 8 ஆகுது. ஆனால் கூகுள் மேப் என்ன சொல்லிச்சுன்னா, பை த டைம் யூ ஆர் ரீச்சிங் தட் பிளேஸ் டெம்பிள் வில் பி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்தது. சாக்காயிட்டு. சரி, நம்ம இப்போது கொஞ்ச நேரத்துக்கு பிஃபோராக நான் வந்துட்டு இந்த மேலே இருக்க பெருமாளோட பேர் வந்துட்டு நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். அங்கே மேலே இருக்க பெருமாள் பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பூர் நித்திய கல்யாண பெருமாள். அதுவும் இல்லாமல் இந்த மலையை வந்து என்னவா சொல்கிறாங்கன்னா ஔஷதகிரி. இப்போ ஏதோ சின்ன வழி இருக்குது, விடுவோமா நம்ம போயிட்டு பார்ப்போம். நல்ல வழியாகவே தான் இருக்குது. எதனா பண்ணி வச்சுருக்காங்களா? பார்த்திங்களா, நம்ம மலை கோயில் போகிறோன்னா இல்லாமல் இல்லவே இல்லை.
நம்ம எந்த ஒரு மலை கோயிலுக்கு போனாலும் இதை நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. பெருமாளே அவங்களோட வேண்டுதல் என்னவோ அது வந்து நிறைவேற நீங்கள் தான்ப்பா. எல்லாம் வல்ல இறைவனான சிவனை போற்றி, ஓம் நம சிவாய. நீங்கள் தான் வந்துட்டு அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். டைம் இப்போ தான் வந்துட்டு எர்லி மார்னிங்கிற மாதிரி, எனக்கு வந்து எர்லி மார்னிங் தான். டைம் வந்து இப்போ காலையில் 8 மணி ஆகுது. சரி, அதனால தான் நான் செருப்பு கூட போடாமல் வந்துட்டேன். டைம் கொஞ்சம் ஒரு 10 மணி அது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் செருப்பு போட்டிருப்பேன். சத்தியமாக என்னால் முடியாது செருப்பு இல்லாமல். அதுவும் இல்லாமல் இந்த கோயில் வந்துட்டு எப்போவுமே மூடி தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. நான் என்ன பார்த்தேன்னா, அந்த டைம் நான் ரீச் ஆகும்போது கோயில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தேன்னா பூஜைலாம் நடந்துட்டு நட சாத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது வந்து அப்படி கிடையாது. நம்ம மேலே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே பூஜை டைமே ஸ்டார்ட் ஆகல. 9 மணிக்கு தான் கோயில் வந்து திறப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த இடத்துல வேறு எதுவும் காமிக்கிற மாதிரி இல்லை. நம்ம அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோம். இன்னொரு டிப்பு சொல்கிறேன். மலை ஏறும்போது என்ன பண்ணுங்கன்னா, யூ ஷுட் கேரி எனஃப் வாட்டர். உங்களுக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. அப்படி இல்லாமல் நம்ம படி ஏறும்போது என்ன பண்ணணும்னா, இப்படி ஜிக்ஸாக்காக நம்ம வந்து ஏறணும்னா நமக்கு வந்து கலப்பு தெரியாது. அது இல்லாமல் இப்படி ஏறும்போது என்ன ஆகும்னா, டைரெக்டாக அப்படியே அட்டாக் ஆகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னங்க முட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது பின்னாடி இருக்க டைஸை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணும். அதன் காரணமாக எப்பவுமே மலையில் ஏறும்போது இப்படி சிக்ஸாக்காக ஏற பழகி கொள்ளுங்கள் மக்களே. நான் வந்துட்டு நம்ம வந்து இப்போது சுமார் 150 படிக்கட்டுகள் ஏறி இருப்போம் என்று தோராயமாக சொல்கிறேன். இந்த மலையை ஈஸியாகவும் எடை போட்டுற முடியாது, அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாகவும் கிடையாது. ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு போகணுன்னா இப்போ வந்துட்டு போகலாங்க. ஒரு மலை கோயிலுக்கு வந்துட்டு போகணும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை டைமில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஜம்முன்னு இது மாதிரி காலை டைமில் வாங்க. வெயில் டைமில் உச்சி வெயிலெலாம் வந்துடாதீங்க. காலை டைமில் வந்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் அழகாக ஜம்முன்னு நடந்து போயிட்டு 9 மணிக்கெலாம் கீழே இறங்கிடுங்க. அப்படி இருந்தால் தான் இது வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். உங்களுக்கு அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ரீங்காரம் விட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த வண்டு. ஒருத்தர் கூகுளில் போட்டிருந்தாருங்க, சூப்பராக இருந்ததுங்க. இங்கே இந்த அழகை, இந்த பட்டர்ஃப்ளைஸு நிறைய போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லாவே இருந்தது. முடிஞ்சால் அதை நான் அப்படியே சைடில் காமிக்கிறேன். சரி, இப்படியே பேசிட்டே இருந்தா ரொம்ப பேசிட்டே இருப்போம். வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, சுமார் ஒரு 10-15 நிமிட நடப்பயணத்துக்கு பிறகு நம்ம வந்து ஃபைனலி வந்துட்டோம் பெருமாள் கோயில். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். அந்த கஷ்டமாக இருக்குமான்னு நினைக்கிற நேரத்துலேயே நம்ம பெருமாள் வந்துட்டு அவரோட வழியை காமிச்சிட்டார். அதுக்கு பாருங்கள், இந்த போர்டு தாங்க கீழே எங்கே இருக்குன்னு சொல்லி தேடுறது. போட்டிருக்கு பாருங்கள், இங்கே இருக்குங்க அந்த போர்டு. பார்த்தீங்களா? அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதனா வச்சுருக்காங்களான்னு தெரியல.
அங்கே உள்ள பெருமாள் வந்து காட்சி வைப்பார். நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில். இங்கே வந்துட்டு சும்மா வியூ மட்டும் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. கோயில் பேக் சைடு நம்ம படிக்கட்டு ஏறி வந்து இந்த சைடு வந்துட்டு நித்திய பெருமாள் நித்திய பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் சன்னதி. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னா மூடி இருக்கிற டைமில் வந்துட்டோம். அதுதான் நம்ம பண்ண தப்பு. அதனால தான் ஒருத்தர் கூட இல்லை போகுதுங்க, ஒருத்தர் கூட இல்லைங்க. இந்த வியூ பாருங்கள். இந்த வியூக்காகவே மேலே கண்டிப்பாக ஒர்த்தாக ஏறி வரலாம். அது போது பாருங்கள், அங்கே எதிர்பார்த்தேன்டா ஒன்று. ஏய் குடி. குடிடா. நல்லா இருப்படா, போடா. உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிடுதா? போ, வேணாம் வச்சுட்டா. இங்கே வந்துட்டு இவங்க வந்துட்டு டைம் என்ன பார்க்கலாம் இருங்க. மக்கள், உங்களுக்கு அந்த குரல் கேட்குதா? மயில் கத்துது. மணி வந்து 8:20 ஆகுது. இங்கே அவ்வளோதாங்க. இவ்வளோதான் பெருமாள் இருக்காரு. இப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டோம். அவ்வளோதான் மக்கள். இங்கே நான் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். இங்கே வந்துட்டு அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. எந்த பரதேசி என்ன இப்படி கிழிச்சு விட்டா ஒன்றுமே தெரிலங்க. இதில் இப்போ இந்த டீட்டெயில்ஸு பார்த்தா தானே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அங்கங்கே கிழிஞ்சு போயிருந்தா அப்படி எப்படி இருக்கும். இது வந்துட்டு ஔஷதகிரி மலை. The mountain is one of the parts of Sanjeevi mountain lifted by Lord Hanuman. Yogis done tapas in this mountain, so in the holy manner. என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது இது வந்து இந்த ஸ்தலம் வந்து மிகவும் ரொம்ப புனிதமான இடம். அதை வந்து கண்ணியத்துடன் நீங்கள் வந்துட்டு கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஆகப்பட்ட சொல்ல வர கருத்து பார்த்திங்கன்னா அதுதான். உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. சொல்லப்போனால்
ஒருத்தர் கூட இல்லை, நான் ஒருத்தர் தான் இந்த சன்னதியில் இப்போ இருக்கேன். நீங்கள் யாருன்னா பிளான் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த நித்திய கல்யாண பெருமாள் அவரை பார்க்கணுன்னா 9 மணிக்கு அப்புறம் வாங்க. 9 மணிக்கு அப்புறம் தான் திறப்பாங்க. அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் அந்த பூஜையே நடக்குதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் நான் பண்ணுறேன், சைடில் போடுறேன். நீங்கள் யாருன்னா உங்களுக்கு யாருக்குன்னா டைம் கிடச்சிதுன்னா மறக்காமல் இந்த பிளேஸை வந்துட்டு ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சென்னை பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து 45 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த கோயில் பார்த்திங்கன்னா சன்னதி. எக்ஸாக்டாக சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கிராமம், சின்ன ஒரு ஊராட்சி, ஆப்பூர் ஊராட்சின்னு சொல்லிட்டு அங்கே தான் இருக்கார் இங்கே நித்திய கல்யாண பெருமாள் கோயில். இது வந்துட்டு என்ன ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த அறிவு பலகை, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனுமன் வந்துட்டு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அதோட ஒரு பகுதி தான் இந்த மலையை வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நிறைய இங்கு இமயமலை யோகிகள் கடும் தவம் செய்யும் மலை. இமயமலையில் இருக்க யோகிகள் வந்து இங்கே வந்து கடுமையாக கடும் தியானம் செய்யும் மலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் இந்த இடத்தோட கண்ணியத்தை நம்ம எந்த விதத்துலேயும் குறைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வள இறைவனை வேண்டிக்கிறேன். நம்ம மக்கள் வர ஆளுங்க வந்து யாரும் இதை வந்துட்டு இதோட புனிதத்தை கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பகுதியாக சொல்லிவிட்டு, நீங்கள் இதுவரை இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு ஏதோ ஒரு புதுசான விஷயத்த நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் எதனா நினச்சிருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒருத்தர் போடுறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி. நம்ம நண்பர்கள் வந்துட்டு எவ்வளோக்கு நீங்கள் வந்துட்டு பகிர்றீங்களோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட சேனல் வந்து நல்லா ரீச் ஆகும். கண்டிப்பாக இப்போ நீங்கள் அதை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதை செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மக்கள்ஸ், நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த மலையில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மேலே போய் சேர்ற வரையுமே படிக்கட்டு, ஸ்ட்ரைட்டாக சன்னதி போய் சேர்ற வரையும் படிக்கட்டு இருக்குது. இதில் வந்துட்டு இந்த நம்ம ஏறி வரும்போது இங்கே நடுவில் நம்மளுக்கு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு சின்ன ஒத்தாடி பாதை மாதிரி இருக்குது. தனிப்பட்ட விருப்பம் இருக்கிறவங்க யாருன்னா அந்த சைடு போங்க. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, தயவுசெய்து அந்த சைடு போகக்கூடாது தான். ஏன்னா இது வந்துட்டு நல்ல ஒரு அடர்ந்த வனம் மாதிரி இருக்குது. கீழேருந்து பார்க்கும்போதே வந்துட்டு நல்லா பசுமையாக தான் இருந்தது இந்த இடம். அதனால் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இது பண்ணாதீங்கன்னா அது நடுவில்லாம் சின்னதாக ஒத்தடி பாதை மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் போகாதீங்க. ஒரு ஹாய் சொல்லலாம் வாங்க. ஹாய் தம்பி, உன் பேர் என்னடா? சாமுவேல் தானே? ஆமாம். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 6th ஸ்டாண்டர்டா? எந்த ஸ்கூலு? ஆப்பூர் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி. கவர்மெண்ட் ஸ்கூல். நல்லா படிக்கணும், சரி ஓகேவா? பாய்டா. நம்ம கைப்புள்ள பார்த்தீங்கன்னா, என் கைப்புள்ள இங்கே தான் விட்டு போனேன். இங்கே இந்த சைடு ஏற இது எல்லாருமே நம்ம வந்து அந்த கோயில் படிக்கட்டு அங்கே போது பாருங்கள், அந்த படிக்கட்டு வரையும் சீரமைப்பு பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து இந்த சிமெண்ட் ரோடு. அதுவும் இல்லாமல் இந்த இடம் வந்துட்டு ரொம்ப வருத்தம் அளிக்கிறதா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு காலை வேலையை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மலை அடிவாரத்தில் இருக்க அந்த இங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இதுக்கு எதனா ஒரு வேலியோ அது மாதிரி எதனா போட்டு வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கரெக்டாக அந்த படிக்கட்டு ஏறுது பார்த்திங்களா, அது பக்கத்தில் இருக்கிற இடத்த வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பக்தியோட என்ன சொல்கிறது, நல்லா பெருமாள் கோயில் வேறு. இங்கே வரவங்க எல்லாம் கண்டிப்பாக பெரிய ஆளாக தான் வருவாங்க. எப்படி அதை சகிதத்தை கொண்டு போகிறார்கள் என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து கன்னிசாமிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இங்கே வந்து தீபம் ஏற்றுறாங்க நிறைய பேர். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் இதை கவனிச்சிருப்பீங்களான்னு சொல்லி தெரியல. நான் உங்களுக்காக பிரத்யேகமாக நான் வந்துட்டு எடுத்து காமிக்கிறேன். இங்கே வந்து சூளம் வச்சுருக்காங்க. ரொம்ப பழைய இதுங்க இது. கன்னிமாக்கள் கன்னிசாமிகள். இந்த கல் பாருங்க, அந்த கன்னிசாமிகள். சுற்றி பனை மரம் 1, 2 வேப்ப மரம். பனை மரம் வந்துட்டு ரொம்ப பழமையான பனை மரம். இறங்கி போகலாம். இங்கே கன்னிசாமி இருக்காங்க. இவங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் மேலே போகிற மாதிரி இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இடம் எனக்கு என்னவோ இது பார்க்கும்போது தென்னை மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய பஞ்சாயத்துலாம் நடந்திருக்கும் போல் அது மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது. ஓகே, நடந்திருக்கும். இது வந்து இப்போ கூட நடக்குமான்றது எனக்கு தெரியல, கட்ட பஞ்சாயத்துலாம் இங்கே. ஓகே மக்களே, டாட்டா, பாய் பாய்.